ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமினுடைய தி ராயல் பிரின்ஸ்ல மைட்ஸனுடைய பார்ட் 5 ஓகேவா? பார்ட் 4 எப்படின்னு படிக்க போனாக்கா நம்ம ராஜமாதா வந்துட்டு பார்க்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜிம்மி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உண்மையாக தான் நான் சொல்கிறேன். என்னோட ஜிமின், அதான் நம்ம ஜிமின் சரியா, இந்த பார்க் குடும்பத்தோட வாரிசு, இந்த குடும்பத்தோட பொக்கிஷம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குக்கு அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே குழந்தை உயிரோட தான் இருக்கா சொல்றாங்க. உன் குழந்தை உயிரோட தான் இருக்கு சரியா? எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க பார்க் குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் ஆண் வாரிசு இல்லை, இந்த சாம்ராஜ்யமா அழிய போகுதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாரு, என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஜிம்மி உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தோணும், நம்ம மாதிரியே நினைக்கிறோம். ஒருவேளை அவன் மேல அதிக பாசம் வச்சதுனால தான், அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல பாசம் வச்சுட்டோம். அவன்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு வச்சதுனால தான் அந்த மாதிரி இருக்குன்னு தோணும். சில நேரங்களில் தோண்டிட்டு இருக்கோன்னா எனக்கே அப்படி தோணும் சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா உயிரோட தான் இருக்கு, அவன் இறந்து போகல, குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜமாதா சொல்றாங்க. பாக்குறாங்க. அம்மா எனக்கு இது நம்பவே முடியமா சொல்றாங்க. நீ நம்பு, எனக்கா இதை சொன்னது சூ ஓகேவா? சூ போய் சொல்ல மாட்டா. அவ ஒரே ஒரு போய் சொல்லிருக்கா. அது ரீசன் என்னன்னாக்கா, குழந்தைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மட்டும்தான் சரியா? குழந்தை எங்கேயாவது உயிரோட இருக்குன்னு நினைச்சுதான் குழந்தை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுலயும் கூட நல்லதுதான் பண்ணியிருக்கா. அதனால அவருடைய இறப்பை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம ராஜ குடும்பத்துல ஒரு இறப்பு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் சடங்கும் பண்ண எனக்கா உண்மையா இருந்திருக்கா சொல்றாங்க. விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமாதா சொல்றாங்க. இப்போ பாக்குறாங்கம்மா, இப்போ என் குழந்தைய லூனாவும் எங்க இருக்காங்க சொல்றாங்க. பாரு, உன் லூனாவும் உன் குழந்தையும் கிழக்கு திசையில இருக்காங்க சொல்றாங்க. கிழக்கு திசையிலையாம்மா? ஆமா. இங்க பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அங்க நம்மளுக்கு எதிரிகள் அதிகம், உனக்கு தெரியல சொல்றாங்க. ஆமாம்மா சொல்றாங்க. ஏன்னா கிழக்கு கிங்டம் எல்லாருமே நம்மளுக்கு எதிரி நாடு தான், அவங்க வந்து எதிரிகள் தான் அதிகமா இருக்காங்க. அதங்க பார்த்து இருக்கணும். இப்போ எவ்வளவு பேர் நம்ம பார்த்து எவ்வளவு பேர் நம்ம வந்து ரொம்ப நக்கலா காயப்படுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆண் வாரிசு இல்லை, உங்க சாம்ராஜ்யம் அழிய போகுது, பார்க் அரசும் இனிமே இருக்காது, அது அடையாளம் படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன் அண்ணா திருமணம் பண்ணிக்காமலே வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ மட்டும்தான், உனக்கப்புறம் ஒரு வாரிசு வந்து ஒரு ஆண் வாரிசுலன்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்வளவு பேர் காயப்படுத்திருப்பாங்க. நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், நம்ம ஏதோ சாபத்துல ஆளாயிருக்கோம்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏஞ்சல் மாதிரி ஒருத்தன் பிறந்திருக்கான், அதுவும் பிரின்சஸ் சரியா, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஜிமின் பிறந்திருக்கான். அவன் எங்க ஏதாவது கூட்டிட்டு வா சரியா, என்னோட சிங்க குட்டியை கூட்டிட்டு வந்துட்டு இங்க இவன் தான் எங்க பிரின்ஸ், எங்க பார்க்கு சாம்ராஜ்யத்தோட அடுத்த வாரிசை சொல்லிட்டு நான் காட்டணும், அறிமுகப்படுத்தணும் எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் அவங்க பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கணும் அப்படி சொல்றாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க சந்தோஷமா இருக்கு. அம்மா நீங்க என்னோட லூனா சொல்றாங்க. கண்டிப்பா உங்க லூனாவுக்கு மனைவின்றாங்க எத்தனை கொடுக்குற சரியாதான் உனக்கு மனைவின்றாங்க யார்த்தையும் இந்த பார்க் பேலஸ்க்கு ஒரு ஹைனஸாவும் நான் அறிமுகப்படுத்துற சரியா சொல்றாங்க. நிஜமா சொல்றேன், நிஜமா எனக்கு யாரால முடியாத அவ பண்ணியிருக்கல, ஒரு ஆண் வாரிசு பெற்று கொடுத்துருக்கல, தாண்டி அவன் உண்மையா இருந்திருக்கா. உன்னி அவன் மேல வச்ச காதல்ல தான் நம்ம ஜிம்மி உருவானா. ஏன்னா அவன் தப்பா பிறக்கல சரியா, அவனோட அன்புல அவனோட காதல்ல தான் உருவான குழந்தை. அவன் வந்துட்டு பொக்கிஷன் சரியா, அவன் அப்படிலாம் யாருக்காகவும் தூக்கி போட்ட மாட்டான். லூனாவும் சரி அப்படிதான். எனக்கா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான். அவன் உனக்கு ஆதரிச்சனால மட்டும்தான் அவன் கூட இருந்தான்றே எனக்கு தெரியும். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அவன் வந்து ஜிமினை நல்லபடியாக வளர்த்துருப்பான் நம்புறேன். என் ஜிமினையும் லூனாவையும் கூட்டிட்டு வரணும். இங்க நான் நிறைய பண்ணணும் ஆசைப்படுறேன். ஏன்னா ஜிமின் வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடு நான் பண்ணியிருந்தேன். ஜிமின் பிறக்கிற அந்த நாளை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் ஆசை வச்சிருப்பேன், எவ்வளோ கனவு வச்சிருப்பேன். அந்த கனவு எல்லாமே சதைக்கு இந்த அரண்மனையில் உள்ளவங்களே காரணமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜமாதா ரொம்ப அழகாங்க. அம்மா சொல்றாங்க, உண்மையாவே பார்க்க நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ஒரு ஹைனஸ்ன்றவங்க இந்த குடும்பத்தை தன்னோட கணவர் மேல மட்டும் காதல் வச்சா போதாது, பாசம் வச்சா போதாது, இந்த குடும்பத்து மேலேயே பாசம் வைக்கணும், இந்த சாம்ராஜ்யத்து மேலேயே பாசம் வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஹைனஸ்ன்றவங்க எல்லாத்தையும் கட்டி காக்கணும். போர் வந்தாலும் சரி எல்லாத்துலையும் சரி கணவருக்கு வந்து உறுதுணையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாரும் இந்த பார்க் குடும்பத்தை வாரசே அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்களே, அதுவும் அவங்க யாருக்கும் 3 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் நம்ம எவ்வளோ வந்துருக்க கோயிலுக்கா போயிருப்போம், எவ்வளோ வேண்டியிருப்போம், எவ்வளோ வந்துட்டு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம், எவ்வளோதான் எதிர்பார்த்துருப்போம். அப்படி யாருக்கும் நடக்கலையே. அப்படி ஒரு மெய்டுக்கு பிறந்தா என்ன, ஒரு மெய்டா இருந்தா என்ன, ஆனா நீ அது உனக்கு ஒரு ரத்தத்துக்கு தானே வருது. அந்த குழந்தைய நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன், அதையே அவங்க யாருக்கும் புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமாதா சொல்றாங்க. அம்மா எனக்கு அதை பத்தி கவலை இல்லைம்மா சொல்றாங்க. நீ வேணா கவலைப்படாம இருக்கலாம், நான் அப்படி விட மாட்டேன். ஏன் ஜிமின் இவ்வளவு வருஷம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கும், இந்த பார்க் பேலஸ் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கும், இவ்வளவு பேர் நம்மள வந்துட்டு பார்த்து பேசினதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 3 பேர் தானே. கண்டிப்பா அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து தீர்வான்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, இப்ப இல்ல, நீ எப்ப ஜிமின் அந்த அரண்மனை கூட்டிட்டு வரையோ அன்னைக்கு தான் நான் அந்த தண்டனை வந்து கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா சொல்றாங்க, பாரு நீ ஒரு நல்ல கணவனா இருந்திருக்க சரியா, நீ எனக்கு ஒரு நல்ல பையனா இருந்திருக்க, அவன் 3 பேருக்கும் நல்ல கணவரா இருந்திருக்க, 3 பொண்ணுக்கும் நல்ல ஒரு அப்பாவா இருந்திருக்க, இந்த கிங்டமுக்கு ஒரு நல்ல கிங்கா இருந்திருக்க,
நீ உன்னுடைய லூனாவுக்கு ஒரு நல்ல காதலனா இருந்திருக்க, யாருக்கும் நீ பொய்யா இருந்ததே இல்லை, எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு மரியாதை சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்க. உனக்கு இந்த 3 பேரையும் நான் தான் பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன். அவங்க மேல நீ மனைவிட்டு பாசத்தை வச்சேன். உனக்கு காதல்னு வந்தது லூனா மேல மட்டும்தான், அது எனக்கு தெரியும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டதால மட்டும்தான் நான் எதையும் சொல்லாம இருந்தேன். இல்லைனாக்கா நீ இந்த மாதிரி அவங்க 3 மனைவிகள் இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு நீ தேர்ந்தெடுத்தினாக்கா, இந்த மாதிரி பழகுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நானே வந்து திட்டிருப்பேன். நானே வந்து அதுக்கு அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் நான் வளர்த்துட்டேன். என் மருமகளே ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான். இந்த மருமகள் என் மகள் மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க 3 பேரும் நான் எந்த அளவுக்கு இந்த குழந்தை எதிர்பார்க்குறேன்னு தெரிஞ்சும் கூட நான் எவ்வளோ பாசத்தை காட்டி எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் கூட அவங்க புரிஞ்சுக்கல. அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமாதா கோவப்படுறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், அம்மா அது விடுங்க, இப்போ நான் எப்போ கிளம்ப சொல்கிறாங்க பாரு, உனக்கு நம்பிக்கையான 2 பேரை கூட்டிகிட்டு போ, நம்ம தளபதி இன்னொருத்தவங்க யாராவது நம்பிக்கையான ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போ. நீ இப்போ நான் எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேனாக்கா சொல்கிறாங்க, எங்கேம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராஜமாதா நம்ம பார்க்கோட காதலை பற்றி சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படி ஆகட்டும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 16 வருஷம் நான் பட்ட கஷ்டம். ஆமாம் எனக்கு தெரியும், 16 வருஷமும் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆசையாக காதலிச்சு லூனா. 2வது நம்ம ஆசையாக எதிர்பார்த்தா நம்ம ஜிமின் 2 பேருமே இல்லை, அவங்க ஜிமின் இறந்துட்டாங்க, லூனா அதை எடுத்துட்டு போயிட்டா சொல்லிட்டப்போ நீ எவ்வளோ உடஞ்சி போயிருப்பேன்னு தெரியும். ஒரு அம்மாவா என்னால் உங்களுக்கு வழியை புரிஞ்சுக்க முடியும். சரியா, இனிமேல் அந்த கஷ்டம் எதுவும் இல்லை, நல்லா கேட்டு போச்சு பார்க்க. ஜிம்மி வீடுக்கான்னு சொல்லிட்டு நம்ம அரண்மனை கூட்டிட்டு வரதுக்கு யாரும் தெரியவிட. சரியா, லூனாவும் ஜிம்மி ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் சின்ன தூசு கூட எங்களை படாமல் கூட்டிட்டு வா சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா எனக்கா, ஏன்னா அந்த பார்க்கு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இனி ஒரு வாரிசுன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் நம்ம யாரும் நம்ம கூட போட்டி கூட போட மாட்டுறாங்க. ஏன்னா நம்ம வெறும் 3 பிரின்சஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரிசுல சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு வரப்போ இருக்கான்னு தெரிஞ்சாலே எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அம்மா நான் இருக்கிற வரைக்கும் பயிருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க தெரியும். இருந்தாலும் அரண்மனைகளை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துற வரைக்கும் அதுக்கப்புறம் யாரும் நெருங்க முடியாது. ஜிம்லுக்கு இது வரைக்கும் ஜிம்ல எந்த மாதிரி வளர்ந்துருக்கான்னு தெரியல. ஆனால் ஜிம்லுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த பிரின்ஸாக நான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோட கடமை, ஒரு ராஜமாதாவே என்னோட கடமை. ஒரு கடமையை தாண்டி எனக்கு நிறைய பாசம் இருக்கேன். ஜிம்மை நான் வந்துட்டு கட்டி அணைக்கணும், கொஞ்சணும், நிறைய அள்ளி தழுவிக்கணும் என்னோட குழந்தைய சொல்லிட்டு நம்ம ராஜமாதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை நம்ம பார்க்குறேங்க. அம்மா சொல்கிறாங்க எப்போவுமே என்னோட ஜிம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஏஞ்சலை தான் நான் பார்க்குறேன். நான் வந்துட்டு அவங்க லூனாக்கு பிறந்திருக்கா மேடுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. என்னை பார்க்கோட ரத்தம் அதை வந்து ஒரு குழந்தை, அது இந்த சாம்ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு, அதை எப்படி நான் வந்து விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்கம்மா அப்போ நான் சொல்கிறாங்க நீ புறப்பட்டுருக்க நிலை ஏற்படி நான் பண்ணுறேன் அப்போ சொல்கிறாங்க. சரிங்கம்மா சொல்கிறாங்க. இப்போனாக்கா ஒரு பெரிய மெயின் ஹால் இருக்குல்ல, அந்த மீட்டிங் ரொம்ப எமர்ஜென்சியாக பேசுகிறாங்க, வர சொல்லுவாங்க. ஒரு பெரிய மெயின் ஹால் இருக்குது, அந்த ஹாலுக்கு எல்லாருமே வர வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு மணி மாதிரி அடிப்பாங்க. அப்படி அடித்தாங்கனாக்கா ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டாக பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுக்காங்க வருவாங்க. யாராவது வந்திருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும், இதுக்காக இந்த மணி இத்தனை நாளுக்கு அப்புறம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ராஜமாதா பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ராஜமாதா அப்படி சொல்கிறாங்க. நம்ம கிங் இருக்காங்களே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க தொலைதூர பயணம் போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தொலைதூர பயணமாக சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு ஆன்மீக பயணம் போக போகிறாங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. எதுக்காக சடனாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 3 மனைவிகளையும் கேட்குறாங்க. இப்போ நம்ம கிங் பார்க்குறாங்க. அது எனக்கு மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் ஒருத்தர் மாத்திரம் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போ அந்த லூனா அங்கே வந்து போனாலும் அதுலேருந்து இவருக்கு மன உளைச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. எங்கள் 3 பேர் பார்த்தா கணக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ராஜமாதா பார்க்குறாங்க. உங்களுக்கு 3 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா புரியுது. அவங்க கண்ணாலே பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணது எதுவும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா உங்களை வந்து நான் வெறும் மருமகளாக பார்க்கவே இல்லை, மகள்களாக தான் பார்த்துக்கிட்டேன். அவ்வளோ பாசத்தை கொடுத்த எல்லாமே பண்ணேன். அப்படி இருந்தும் கூட அது உங்கள் ஒருத்தவங்களோட விருப்பத்தோடு இன்னொருத்தவங்களுக்கு 2வது திருமணம் 3வது திருமணம் பண்ணி வச்சேன். ஆனால் உங்க 3 பேருக்குமே யாருக்கும் ஆண் வாரிசு இல்லைன்றப்போ நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அதுக்கு ஆண் வாரிசு பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட நான் ஒரு திருமணம்லாம் பண்ணி வைக்கவே இல்லை பார்க்குக்கு. அது வந்துட்டு கடவுளாக கொடுத்த ஒரு இது. அவங்களுக்கு ஒரு காதல் வந்து அந்த மேலே காதலில் தான் அந்த குழந்தை உருவானுச்சு தவிர அது தப்பான ஒரு எண்ணத்தில் வரல. அந்த குழந்தைய நான் எந்த மாதிரி பார்க்கணும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய இடம் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எவ்வளோதான் எடுத்து சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படின்னு கூட நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு எடுத்து சொல்லியும் கூட நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல, உங்களை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கீங்க, சுயநலமாக மட்டுமே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்போ அந்த ராஜமாதா பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க வந்துட்டு வெளில ஆன்மீக பயணம் போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லா கோவில்களுக்கும் இந்த கொரியாவில் உள்ள எல்லா கோவிலுக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த தொலைதூர பயணம் போக போகிறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. 2-3 வருஷமா? ஆமாம் அவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வராங்களோ புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் போக போகிறாங்க. போயிட்டு இருக்கிற எல்லா கோயிலுக்கும் பார்த்துட்டு அவங்க யாத்திரைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாரும் அவங்க வழி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ 3 பொண்ணுங்க கிட்ட வராங்க.
அப்பா சொல்றாங்க. எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அவர் 3 பொண்ணுங்களும் கிட்ட கூப்பிடுறாரு. 3 பேர் போறாங்க. ஒரு அப்பாவா ஒரு பொண்ணுங்களை அழகா ஒரு கட்டி அணைச்சி சொல்றாருங்க, பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு நான் வந்து உங்களுக்கு பொண்ணுங்களா அந்த மாதிரி வளர்க்கல, எல்லா தைரியத்தையும் வந்து தான் கொடுத்த வளர்த்துருக்கேன். நான் சொல்லுவேன் ஆண்களோட பெண்கள் வந்து எதுவும் குறைஞ்சவங்கன்னா சொல்லுவேன்னா சொல்றாங்க. ஆமாப்பா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லா நேரத்துல நீங்க தான் இந்த அரண்மனையை பாத்துக்கணும் சரியா சொல்றாங்க. கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, ஆனா இதெல்லாம் திடீர்னு முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க நல்லதானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லைம்மா, நான் போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப நாளா போகணும்னு ஒரு ஆசை, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் நான் போகணும்னு நினைக்கிறேன் சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. ஆமாப்பா ஆமாம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் மட்டும் கொஞ்சம் தனியா பேசுனீங்க அப்படி சொல்லிட்டு புதுசாக ஜெஸி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. சொல்லுமா என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ராஜமாதா பார்க்குறாங்க. ஜெஸி நீ என்ன பேச போறேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன ராஜமாதா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ உன்னோட வருங்கால கணவரை பார்த்துட்டு அந்த தீபம் விட்டு அன்னைக்கு அதானே சொல்கிறாங்க. ஆமாம் ராஜமாதா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் சரியா. அவங்க பேர் வந்துட்டு ஜான் பேரை சொல்லி ஜான் ஜோக் தானே. ஆமாம் சொல்கிறாங்க. நான் பேச முடிவு பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அப்பாலாம் திருமணம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா இல்லாமல் உங்கள் திருமணம் நடக்காது, நான் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணுற மட்டும் ஏற்பாடு பண்ணுறேன், நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கட்டும், அதாவது உனக்கு அப்புறம் 3 பேருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 3 பேருக்குமா சொல்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு, அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல மணமகங்களை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடலாம். உங்கள் அப்பா திரும்ப வந்ததுக்கப்புறம் 3 பேர் திருமணம் ஒரே நேரத்தில் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதனால ஒரே நேரத்தில் 3 பேருக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மனைவிகளும் பார்க்குறாங்க. அது எனக்கு ஒரு ஆசை, இந்த 3 பிரின்சஸுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் திருமணம் பண்ணி அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை ஒரே நேரத்தில் பண்ணிடலாம், ஏன்னா அடுத்தது அவங்களுக்கு திருமண வயசு வந்துடும் இல்லை, எப்படி பார்த்து திரும்பி வரதுக்குள்ளே இவங்களாம் திருமண வயசு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஒரே நேரத்தில் கோலாகலமா இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா நான் பண்ணி வைப்பேன் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜமாதா சொல்கிறாங்க. இது கேட்குறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ராஜமாதா என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களோட அம்மாக்களை பார்த்துக்கோங்க, அப்புறம் ராஜமாதா பார்த்துக்கோங்க, அரண்மனையும் பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாப்பா சொல்கிறாங்க. சரி அப்போ நான் அவங்க கிட்ட போகிறாங்க. போயிட்டு 3 மனைவிகளையும் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சதை காயப்படுத்தி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா இவர் பாசத்தில் ரொம்ப பாசம் வச்சுருவார். ஒரு மனைவின்ற பாசத்தை எல்லாருமே கொடுத்துருப்பாரு. ஒரு கணவராக ஒரு மனைவி மேலே வச்சிருக்க பாசம், அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லா கடமைகளையும் வந்துட்டு கரெக்டாக செஞ்சுருப்பாரு. எந்த ஒரு கடமையும் அவர் தவறுனதே இல்லை. அதனால உங்களுக்கு எல்லாம் கோவப்பட பட முடியல. அவங்களுக்கு கோவம் வந்து ஒரே ஒரு விஷயம், அவங்க லூனா கிட்ட பழகின விதம் தான் அவங்களுக்கு காதலிச்சதான் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க. நான் போயிட்டு வரேன், நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் நான் போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு எந்த குறையும் வராது, உங்களுக்கு என்ன வேணாலும் அம்மா பார்த்து பண்ணுவாங்க, அப்படி அதை தாண்டி உங்களுக்கு எதனா வேணும்னாக்கும் கேளுங்க சரியா, நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தூது அனுப்புங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் சரி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜெஸியோட அம்மாவுக்கு ஏற்றுக்க முடியல. இல்லை இப்படிலாம் போக மாட்டார், என்னவா இருக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது பார்க் போகிறாங்க. போயிட்டு ராஜமாதா ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் அம்மா சொல்கிறாங்க. கவனம் போயிட்டு வைப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க் போயிட்டு அதில் உட்காராங்க. அந்த குதிரை வண்டி 2 வண்டி ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு எல்லா தேவையான எல்லா பொருட்களுமே அதை ஏற்றிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்னு சரியாக தெரியாது இல்லையா, அதில் எல்லா பொருட்களையுமே அது வாங்கி கொடுத்துட்டாங்க, எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ 2 பேர் கூட போகிறாங்க. அந்த குதிரை ஓட்டுறது சேர்த்து மொத்தம் 4 பேர் போகிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ராஜமாதா என்ன பண்ணுறாங்க, ஒரு மேடு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க ராஜமாதா சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் முன்னாடி ஒரு விளக்கு எரியலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த விளக்கு தீபத்தை வந்து ஏற்றுங்க சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறது எதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அந்த தீபம் வந்து அணையாமல் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. காற்று மழை புயல் எது இருந்தாலும் தீபம் அணையக்கூடாது சொல்கிறாங்க. இப்போது நம்ம ராஜமாதா வந்துட்டு கையில் ஒரு எப்படின்னாக்கா ஒரு மணி மாதிரி இருப்பாங்க, அந்த ஜெபமாலை மாதிரி வச்சுருப்பாங்க. எப்போதுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோகம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஜிம் திரும்ப வரணும், என்னோட பார்க்குதே ஜிம்மில் கூட்டிட்டு தான் அரண்மனைக்கு திரும்ப வரணும், இதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கடவுள் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த விளக்க எரிய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் 3 பேர் பார்த்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. சரி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி நம்ம ஜிம் சைட் பார்க்கலாம்டா. நம்ம ஜிம் இந்த கரெக்டாக 2 வாரம் ஆயிடுச்சு, ஜிம்முக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போலாம் நீ சரியாக சாப்பிட்றதே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, காதல் வந்துருச்சுல, இதெல்லாம் காதல் படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அதான் 2 வாரம் முடிய போகுது, எப்படியும் போர் முடிஞ்சிடும் வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. வந்துடுவார்ல, கண்டிப்பாக வந்துடுவார், நான் வேணா அவனை போர் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் இல்லை வேண்டாம், அவர் கவனிச்சிதறல் ஆகிடும்லாம் சொல்கிறாங்க. ஓ கவனிச்சிதறல் ஆகிடுமோ, ஆமாம் நான் இருக்கேன், நான் காத்துட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஏய் நீ ரொம்ப மாறிட்டடா அப்படி சொல்கிறாங்க. இப்போல பகல் கனவு தான் உனக்கு எப்படி சொல்கிறாங்க. அது ஒன்று கனவுலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நிச்சயத்தில் நடக்க போகிறது, நான் இப்போவே கற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் வருங்காலத்தை பற்றி. ஆமாம் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு
நம்ம யோசிச்சுருந்தா ஜிம்மின் கூட அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அதில் அன்னைக்கு நைட் ஆகுதுடா ஜிம்மி பார்க்குறாங்க. யோசிச்சுடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, இன்னைக்கு வருவாரா என்ன சொல்கிறாங்க. டே அவங்க நாளைக்கு தான் வருவாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன் ஜிசங்க நான் சொன்னாங்க இன்றைக்கி தான் போர் முடிச்சிருக்கான் சரியா, நாளைக்கு தான் அவங்க எல்லாரும் 6 மணிக்கு வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்க வருவார் சரியா, கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் படுத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் தான் நம்ம ஜிம்மின் அம்மா ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு செல்லும் அம்மா வந்துட்டு இன்னைக்கு நான் அரண்மனை தங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மா சொல்கிறாங்க, அது போர் முடிஞ்சு வராங்கல்ல, அவங்களுக்குள்ள சிறப்பு உணவுலாம் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு நான் அங்கே தங்க போகிறேன், நீ பத்திரமா இருந்துக்கிறியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, இப்போலாம் அவங்க தனியாக விட்டால் போதும்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜிம்மின் அந்த பகல் ஃபுல்லாக எப்படா சாயங்காலம் ஆகும் இரவு ஆகுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க, நீ சூரியனை போய் எங்கே ஒழிச்சு வச்சுருந்துப்போ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உனக்கு எப்போ இரவு வருங்கன்னு இருக்குது சொல்கிறாங்க. இதுவே நள்ளிரவு காதல் வர உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதா ஜிம்மின் தான் யோசிச்சுட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுதுடா, கொஞ்ச நேரம் இருட்டாக நம்ம ஜிம்மின் போகிறாங்க. இது வந்துடுறேன் சொல்லி ஜிம்மின் போயிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு வராரு. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாரு, என்னடா இது அப்படி சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்கேன், எதுக்கு இது சொல்கிறாங்க. அதான் வீணை பார்க்க வர பரலாம் சொல்கிறாங்க. ஏன் எப்படி இருந்தாலும் வீக்க பிடிக்கும்டா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு யோசிச்சு கேட்குறாங்க. அதை விட நான் நல்லா இருக்கேனா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக தான் இருக்க, அப்போ முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி நீ எல்லாம் பண்ணிட்ட, அவருக்கு தான் பிடிக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, எனக்கும் ஹாப்பி தான், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்குட்டி நீ கத்திட்டு இருக்கு வந்துட்டு மியா கத்திட்டு இருக்க. ஜிம்மின் பாருங்க, ஏ கிட்டி நீ எங்கே போயிட்டு இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நீ நல்லா வளர்ந்துட்டேன், நல்லா முழுக்கிட்டு இருக்கா. சரி ஜிம்மின் போய் பார்க்குறாங்க, பார்த்தது அழகாக இருக்குது. ஜிம்மின் பார்க்குறேன், இதே மில்க் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு அவர் பால் வந்து கொடுக்குறாங்க, தான் குடி சொல்கிறாங்க. அதை நல்லா பிடிச்சிட்டு ஜிம்மின் பார்த்துட்டு இருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க, போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஓடி போயிடுது. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, பாரு இந்த டைம்ல கண்டிப்பாக வரமாட்டாரு, வா நீ பட்டுக்கோ சொல்கிறாங்க. தூங்கலா இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. பாரு உன் அழகாக உனக்கு கலைஞ்சி போயிடுது, நீ வா சொல்கிறாங்க. ஜிம்மின் படுத்துக்கிறாங்க. ஆனால் தூக்கமே வரல, கட்ட கண்ணை முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறேன், டே உன்னை அப்படி கண்ணை முடிச்சுட்டே இருக்க பார்க்க பயமாக இருக்கா சொல்கிறாங்க. ஐயா என்ன இப்போ எப்படி இருக்கேன் பார்க்குறது நல்லாலே என்ன சொல்கிறாங்க. அப்படி சொல்லட்டா, நான் தூங்கிட்டு இருக்கேன் சார், தான் என் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ முடிச்சுட்டு இருக்க பார்க்க பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் ஒருத்தவங்க அழகாக இருந்தாலும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் நைட்டில் பார்க்கும்போது கண்ணை முடிச்சு பார்த்தாங்க, எனக்கு பயமாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, அப்படி சொல்கிறியோ சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் கண்ணை முடிக்கிறாங்க. இல்லை நான் கண்ணை முடி தூங்கிட்டா வீ வந்துட்டு பேசாமல் போக மாட்டார் சரியா, நீ தூங்கினாலும் தட்டி எழுப்பி பேசுவார், நீ தூங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் சரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடாரு. அப்படி நம்ம வீ சைடு பார்க்கலான்டா, அங்கே எல்லாருமே 6 மணிக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வீட் பார்க்குறாங்க, அவருடைய எண்ணம் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கள் ஜிம்மினை பார்க்கணுன்ற மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் வீடப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, எல்லாருக்கும் சிறப்பு உணவுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நல்லா வந்துட்டு மதுபானம் அவங்க விருந்து தான், சாப்பாடு மதுபானம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா இவங்களுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு போரில் வந்து கலந்துருப்பாங்க. பக்கத்து கிங்டம்ல உள்ளவங்களாம் அவங்க எல்லாருக்கும் சிறப்பு வந்து கொடுக்குறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வீ பார்க்குறாங்க. வீ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எப்படி இருக்கேன்னு சொல்லி நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா சொல்லி நல்லா இருக்கம்மா சொல்லிட்டு இப்போ வீ பேசிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா உங்களுக்கு காயப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அது எப்பவும் போல நம்ம சின்னதாக அடிபட்டிருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓய்வு எடுத்துக்கிறியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, அம்மாவோட காதலனை இப்போலாம் எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவங்க நல்லா குளிச்சுட்டு அவங்க மருந்தெல்லாம் வச்சுருக்காங்க. அது மருந்தெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண உடையை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியில் முன்னாடி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த சிறப்பு அந்த விருந்து தான் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக பாட்டு நடனம் எல்லாருமே இருக்காங்க, அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வீட்டோட பின்கேட் வழியாக வராங்க. பின்கேட் வழியாக வந்திருக்காங்கன்னா அந்த ஹாக்கி அங்கே வந்து நின்றுருக்கு. போலாமா சொல்கிறாங்க. அதுக்காக ஹெட் ஒரு மாதிரி தலையாட்டுது. என்னோட நீ தான் ஆர்வமாக இருக்கேன் நான் பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் ஆமான்னு சொல்லுது. சரி போ அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அந்த குதிரையில் உட்காராங்க. அதுவும் அழகாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிம் பார்த்தாலும் கொஞ்சம் தூக்கத்துக்குள்ளே போயிடுறாரு, தூக்கம் வந்துடுது. இந்த பக்கம் நம்ம வீடு குதிரை அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த குடியில் நெருங்கும் போது இங்கே பாரு பொறுமையாக போகுது ஏன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு மெதுவாக போகுது. இப்போ அந்த குடில்கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம வீ இறங்கிட்டு அங்கே பாரு உனக்கான எல்லாமே அங்கே இருக்குது சரியா, போயிட்டு சோளத்தை எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ போக சொல்கிறாங்க. இப்போ அதுவும் சந்தோஷமாக போயிட்டு அந்த குதிரை அங்கே போக இந்த பக்கம் வீடு பார்க்குறாங்க. அப்படி மெதுவாக நடந்து வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம வீடு பார்க்குறாங்க, என்ன பண்ணியிருக்கான் சொல்லி பார்க்குறாங்க. முகம் அவ்வளோ அழகா ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்குது. ஓ
என்னை பார்க்கறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கானா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அவருக்கு புரியல. சரி சொல்லிட்டு போய் மெதுவாக ஜிம்மினை எழுப்புறாங்க. ஜிம்மின் அப்படியே அந்த கண்ணை திறக்கிறாங்க. அவருக்கால தூக்கத்தில் இருக்கார். ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டார் அவரு. இப்போ நம்ம வீடியோ எடுத்துவோம். ஜிம்மி பார்க்குறாங்க. இப்படி தான் தினமும் கனவுல வர வேண்டியது, இப்போ நான் கிட்ட போனால் போயிட வேண்டியது சொல்கிறேன் ஜிம்மின் சொல்ல. இப்போ வீட்டு பார்க்குறாங்க. இப்போ கனவுல வரேன்னா என்ன, நீ மட்டும் தான் ஸ்டார்டிங் என்னோட கனவுல வருவேன், இப்போ நான் உன் கனவுல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பார்க்குறாங்க. அப்படியா கனவுல வந்து என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி டக்குன்னு முடிச்சிடுறாங்க. என்ன பேசுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ என் பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உண்மையாக நீங்கள் வந்திருக்கீங்களா சொல்கிறேன். ஆமாம் உண்மையாக தான் வந்திருக்கேன். ஓ அப்போ நான் உன் கனவுல வரேன்னா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கனவுல வரீங்க, ஆசையை உங்கள்கிட்ட பேச வரேன்னு பார்த்தாக்கா போயிட்டீங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஆசையாக பேச வந்து நான் போயிட்டு இருந்தேன், அப்படிலாம் இருக்காது எப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பேசினா பேசியிருப்பேன் நீ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசவே இல்லை, நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, சரி கிட்ட வரலாம் அப்படி சொல்லிட்டு நான் வரும்போது நீங்கள் மறைஞ்சு போயிருங்க சொல்கிறாங்க. இப்போ வீடு பார்க்குறாங்க. அது கனவு இல்லை, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. சரி அதற்கிட்டும் உங்களுக்கு காயம் எதுவும் படல, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ வீக்கு அந்த இப்படினாக்கா அந்த அக்கறை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க. உண்மையாக சொல்கிறேன். நான் 2 வாரம் ஆச்சு உன்னை பார்த்து, நான் உன்னை பார்க்கணுக்காக தான் இவ்வளோ வேகமாக வந்திருக்கேன், உன்கிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. பேசலாம் சொல்கிறாங்க. இப்போ போகலாமா. போகலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அன்னைக்கு எந்த இடத்துல உட்காந்தாங்களோ அதே இடத்துல உட்காடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு வியை பார்த்து ஒரே வெக்கம் தான், முகம் ஃபுல்லாக சார்ந்து போயிருக்கு. இப்போ வீ பார்க்குறாங்க. என்னாச்சு நீ என்ன பண்ணியிருக்கோம், முகம் ஃபுல்லாகவே ஒரு பிரகாசமாக இருக்குது, இப்போ நீ வெக்கத்தில் வர சார்ந்துட்டு இருக்க, என்னை கொஞ்சம் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க. அவருக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது. நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ 2 வாரத்துக்கு முன்னாடி பதில் கேட்டேன், அது எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கு போயிட்டு ஒரு கையில் ஒரு கிளாத் வச்சுருப்பாரு, அந்த கிளாத் எடுத்து அவியோட கண்ணில் கட்டுறாங்க. என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அதுவா நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மி நம்ம வீயோட ஹேண்டை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாது கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கண்ணை கட்டிட்டார் இல்லையா, கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அப்படியே போயிட்டு பார்த்தா அந்த பூக்கள் தோட்டத்தில் நடுவில் போயிட்டு நம்ம ஜிம்மி நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கீழே குனிறீங்களா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அங்கே உட்காந்துருப்பீங்க, ஏசி உங்கள் கண்ணை கட்டிட்டேன், இப்போ நிற்கிறீங்களா ஹைட் ஏற்ற மாட்டேது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மியும் கொஞ்சம் கீழே குனிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி அந்த கண்கட்டை அவுத்து விட்றாங்க. அவுத்துட்டு முன்னாடி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. அப்படியே ஒரு உறைஞ்சி போயிட்டாரு. அவருக்கு சந்தோஷத்தில் பேச வார்த்தையே இல்லை. அவர் பார்த்துட்டு இருக்காரு. எது சொல்கிறாங்க. அதுவா அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா இங்கே வேறு எதுவும் இல்லை, நான் எப்படி சொல்லலாம் என்னோட காதலை, அதான் இப்படி சாதாரணமாக சொல்லிட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன நான் எவ்வளவோ யோசித்து பார்த்துட்டேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவோ யோசிச்சு கடைசியில் எதுவுமே வரவே இல்லை. இதே எனக்கு முதலாக தோன்ற ஒரு ஐடியா இதுதான் தோணுச்சா, அப்படியே பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கான்றதுதான் விஷயமே இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்கன்றதுதான் என் விஷயமே. சரியா நீ என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு அதை தான் நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டது நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம வீட்டு பார்க்குறாங்க. ஓ இதான் அவங்களோட பதிலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டு பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை நீ தான் சொல்லுன்னு தெரியும் அதான் சொல்கிறாங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஆமாம் அன்னைக்கு நான் என்னோட காதலை உங்கள்கிட்ட சொன்னப்போயும் உங்களோட கண்களில் எனக்கான காதலை நான் பார்த்துட்டேன் சரியா, ஆனால் அது நீ உணராமல் இருந்த அந்த காரணத்தில் மட்டும்தான் நான் அமைதியாக போனேன். சரி கொஞ்ச நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனது காரணம் அது மட்டும்தான். எனக்கு நீ காதலிக்கிறது எனக்கு அப்பவே தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா இது நான் பண்ணதில் வேஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை யார் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது, என்னதான் உன் கண்ணில் காதலை பார்த்தாலும் நீ உன்னோட வாயால் சொல்லணும்ல, உன் மனசார நீ சொல்லணும்ல, அதை நான் பார்க்கணும்ல அப்படி சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நீ வரைஞ்சிருக்குது இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதா, இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ சொல்லி என் காதலை நான் கேட்கணும் சரியா, என் மனசில் பதியணும், எனக்காக சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. வீ சொல்கிறாங்க. சொல்கிறேன் நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், நீங்கள் தான் கணவராக வரணும்னு ஆசைப்படுறேன், நான் கற்பனையும் சரி நிஜத்திலே சரி உங்க கூட மட்டுமே வாழணும்னு ஆசைப்பட்றேன், எப்போதும் உங்க கூடவே இருக்கணும், உங்களை எல்லா கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் நான் உங்க கூடவே இருக்கணும், எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லணும், நான் அவங்க தோளில் சாஞ்சிக்கணும்னா இது வரைக்கும் என் அம்மாவை தவிர என் நண்பனை தவிர வேறு யாருக்கிட்டையும் இவ்வளோ பாசத்தை பார்த்ததே இல்லை, இவ்வளோ அன்பாக இவ்வளோ பயம் இல்லாமல் பழகினதே இல்லை ஒருத்தவங்ககிட்ட. அது உங்ககிட்ட தான், ஏன்னு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 வாரமாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு காதல் வந்தப்போ எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நானும் சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை, ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப உங்ககிட்ட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. நான் அவங்க கூடவே காலம் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கனவுல எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு, நான் உங்கள் மேலே சாஞ்சிக்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி உங்கள் கூட போகிற மாதிரி நிறைய கனவு நான் பார்த்தேன், அது எல்லாமே என் வாழ்க்கை நிஜமாக நடக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பெருசாக இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஆசை இல்லை, உங்க கூட மட்டும் வாழ்ந்தால் போதும், உங்க கூட உங்க கையை பிடிச்சிக்கிட்டு எங்கே வாழ்ந்தாலும் சரி நான் வாழ்வேன் சந்தோஷமா அப்படி சொல்லிட்டேன்.
ஜிம் சொல்றாங்க, நான் ஒரு நல்ல மனைவியா இருக்க எல்லா முயற்சிகளும் பண்ணுவேன். அவங்களுக்கு உண்மையான அன்பு குடுக்கறதுக்கு, காதல குடுக்கறதுக்கு, அவங்கள எப்பவும் காயப்படுத்தாம பாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுவேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் அன்பு வந்து குடுப்பேன். முழுமையா குடுப்பேன். எந்த ஒரு குறையும் இல்லாம நான் எல்லாமே உங்களுக்கு குடுப்பேன். அப்படி சொல்றாங்க. இப்போ வீக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவரு கண்ணுல அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாக்குறேங்க. நான் இவ்வளோ அழகா சொல்லணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உண்மையா சொன்னாக்கா நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னாக்கா என்னை விட ரொம்ப ரொம்ப சின்ன பையன். ஆனா இவ்வளோ அழகா உனக்கு காதல சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நீ இவ்வளோ அழகா, எவ்வளோ உண்மையா, நீ சொல்ற அந்த வார்த்தையிலேயே உன்னோட மனசுல எவ்வளவு புனிதமா இருக்கு. உன்னோட பியூர் லவ் இதை தாண்டி தன்னோட காதலை வெளிப்படுத்தவே முடியாது சரியா? நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள்ள என் மனசுக்குள்ள அப்படி பதிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அழகா சொல்ற. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தைத்தனமா அழகா இருக்க ஒரு பையன். ஆனா இவ்வளோ அழகா, இவ்வளோ வந்துட்டு இதை பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ மெச்சூரிட்டியா எனக்கு நம்பவே முடியல. இது நீ தானா? உண்மையாவே 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு நான் சொல்லிட்டு போனேன், ஏன் ஜிமி இவன் தானான்னு எனக்கு தோண சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆமா நீ என்னோடது தான். அப்ப யாரோடது அப்படி சொல்றாங்க. அதே சொல்றாங்க, நீ என்னோடது தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல கை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜிமி நான் அப்படி விய போயிட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. வியோட கண்ணீர் வந்துட்டே இருக்கு. எப்போ 2 வாரமா என்னை பத்தி நினைச்சே என்ன சொல்றாங்க. ஆமா ரொம்ப மொழி நினைச்சிட்டு இருந்துருமே, எனக்கு பசக்கவே இல்லை. பசக்கையில தூக்கம் வரான்னு சந்தோஷமாவே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியல தெரியுமா, உங்களை பத்தி நினைச்சா எனக்கு தானாவே ஒரு மாதிரி முகம் சிரிப்பா வருது, சிரிக்க வருது. அப்புறம் முகம் சவந்து போகுது. என்ன ரொம்ப டீஸ் பண்றான், என்னை ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்றான் தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா என் நண்பன் தானே, பரவாயில்ல விட்டுட்டேன். எனக்கு அதுவும் தப்பு இல்லாத நானும் அப்படிதான் இருக்கேன். அவன் சொல்ற மாதிரிதான் நானும் இருக்கான். பகல்லையே நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் சொல்றான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. வீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா சொல்றாங்க. நான் நினைச்சதை விட என்னுடைய காதல் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு உறுதியா இருக்கு, நான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்பவே நினைக்கவே இல்லை. நான் எவ்வளவு பயந்துருப்பேன். இந்த காதலை எப்படி நான் சொல்ல போறேன், நீ எப்படி என்னை ஏத்துக்க போற, எப்படி இது அடுத்துக்கு எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பயந்தேன். ஆனா எவ்வளவு சுலபமா, இவ்வளவு அழகா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கல சொல்றாங்க. ஆமா இது என்ன கேக்குறாங்க, அதுவா இது வந்துட்டு சொல்றாங்க. சொல்லி எனக்கு ஒரு அர்த்தத்தை எனக்கு சொல்லு அப்படி சொல்றாங்க. அந்த பூக்கள் தோட்டத்தின் நடுவில் இதே ஷேப்ல பூவால மட்டுமே வரையப்பட்டிருக்கு. பூக்களால அதை வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிட்டு நடுவில் ரெண்டு பக்கம் ஹார்ட், அந்த நடுவு இதே வடிவில் ஒரு பக்கத்துல ஒரு பையன் நின்றுருக்காங்க. எப்படின்னாக்கா திருமண குளத்துல நின்றுருக்காங்க. அவங்க காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா வெக்கத்தோடு நின்றுருக்க மாதிரியும், பக்கத்துல ஒரு பையன் எப்படின்னாக்கா வாளோட ஒரு வீரன் கட்டப்புல அந்த ஒரு இதுல இருக்க மாதிரி இருக்கு. இந்த பையன் அவர்கிட்ட தன்னோட கையை வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த பையனை பிடிக்காம இருக்காங்க. இப்போ பாக்குறாங்க, இதை நான் வந்துட்டு முழுமையாக்கவா அப்படி கேட்குறாங்க. அது எப்படி பண்ணுவீங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இப்போ போயிட்டு அங்கே இருக்கிற மலர்கள்லாம் பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு அந்த கைகளை வந்துட்டு ஒன்னா எனக்கு இதுக்காக மலர்கள் தேவைப்படுது. இப்போ 2 கைகளையும் பிடிக்கிற மாதிரி நீ உன் கைகளை கொடுத்துருக்க, நம்ம கைகளை பிடிக்கணும்ல சொல்றாங்க. ஆமா நம்ம காதல் வந்து காதலை மட்டும் கூடாது, காதல் வந்துட்டு கல்யாணத்துல முடியணும் சரியா, நம்ம திருமணம் வரைக்கும் போகணும். அது நீங்க அந்த கரம் பிடிக்கணும்ல சொல்றாங்க. கண்டிப்பா நான் பிடிப்பேன். நான் கரம் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் காதலிக்கிறேன், இல்லாத நான் காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் அந்த நம்பிக்கையோட உங்களை காதலிக்கிறேன், அதுக்காக தான் இப்படி ஒரு ஓவியத்தை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் சொல்றாங்க. பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நான் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கேன் சொல்றாங்க. அது பூக்கள்லாம் சொல்றாங்க. நிச்சயமா நல்லா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கு. இதை பாக்குறப்ப என்ன பாக்குற மாதிரி தான் இருக்கு, ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கா சொல்லிட்டு நம்ம பாக்குறேங்க. நான் உன் மனசுல அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா எப்பவுமே கனவு ஒரு ராஜகுமாரை வருவோம், அந்த ராஜகுமாரன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் முதல்ல பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க முகத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை, அந்த உடல் மட்டும் தான் பார்த்துருக்கேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு உங்களோட முகத்தை இருந்தாலும் நானே உருவாக்கிட்டேன் அதில். அதுக்கப்புறம் இது ராஜகுமார் நீங்க தானே, நான் சின்ன வயசுல நினைச்சுக்கிட்ட ஒரு ராஜகுமாரன் சொல்றாங்க. அது நீங்க நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களோட முகத்தை எப்படி நான் வரையாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சின்ன சொல்றாங்க. வீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ சொல்றாங்க, நான் உங்க கையை பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சொல்றாங்க, இதுக்கப்புறம் இந்த கையை நான் விடவே மாட்டேன் சரி, யாருக்காகவும் இதுக்காக விட்டு தரவே மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஜிமி என்னோடது சரியா, இந்த உன்னோடது குறித்தா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம காதலா சொல்றாங்க. நான் தான் சொல்லியிருக்கேனே, நம்ம காதலில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம மட்டும் ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டோம் சரியா சொல்றாங்க. சத்தியமா சத்தியமா அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஜிம்முடைய நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் தள்ளி சொல்றாங்க, கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன் என்னாச்சு சொல்றாங்க. நீ என்ன இந்த அளவுக்கு இழைச்சி போயிருக்கா சொல்றாங்க. நான் இழைச்சி போயிருக்கேன்னு சொல்றாங்க. ஆமா ரொம்ப இழைச்சி போயிருக்கேன். என்ன எங்க உண்ட கண்ணம் பண்ணு போல இருக்கு உங்க கண்ணம் எங்க அப்படி கேட்குறாங்க. அது சொல்றாங்க. சொல்றாங்க நீ எப்படிலாம் இருப்ப சொல்லிட்டு நம்ம ஜிம்ல பத்தி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி இருக்கு பாக்குறதுக்கு எப்படி இருப்ப சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி வெக்கமா போயிடுது. அப்படிலாம் நீங்க எப்படிலாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆமா நீ எப்படிதான் இருப்ப சொல்றாங்க. உன்னோட உதடு எப்படி இருக்கும், இந்த கண்ணங்கள் அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஐயோ போதும், இதுக்கப்புறம் என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்றாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது சொல்லாதீங்க. ஜிம்முக்கு போயிட்டு அப்படி
பியோடைய நெஞ்சில் போய்ட்டு அந்த முகத்தை முடிச்சு வச்சுக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறேன், வெக்கமாக இருக்கு சொல்லி. நான் தானே நமக்கு என்ன வெக்கம்னு சொல்கிறாங்க. தெரியல, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி என்னாச்சு, சரியாக சாப்பிட்றது இல்லையா சொல்கிறாங்க. அது எனக்கு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட காதல் சொல்லாமல் நான் எப்படி சொல்லிட்டு எனக்கு அது தெரியல, அதான் அதே ஞாபகமாக சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறாங்க. சரி இப்போ என்கிட்ட காதல் சொல்லியாச்சுக்க, இதுக்கப்புறம் நீ நல்லா சாப்பிடுவா சொல்கிறாங்க. சாப்பிடுவேன் சொல்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுக்காக சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயே இருங்க சார், ஜிம் ஓடி போகிறாங்க, பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓடி போகிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றும் பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதை விட அவன் தான் ரொம்ப அழகாக 1000 மடங்கு என்னோட பெட்டராக சொல்லியிருக்கான். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தன்னோட காதல் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான் பாரு சொல்லிட்டு ரொம்ப நினைக்கிறாங்க. உண்மையை எனக்கு கடைசி ஒரு வரம்னு நினைக்கிறேன். எப்போவும் இந்த வரத்தை அந்த 10 வருஷத்தை விட்டுறவே மாட்டேன், எனக்கு கூட வச்சுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த அரண்மனை இந்த கிங்டம் யார் எனக்கு எதிராக இருந்தாலும் சரி, நான் ஒன்றை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சரி நீ எனக்கான வேணா ஒரு யாருக்கும் விட்டு தரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஓடி போயிட்டு எப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு கூட மாதிரி எடுத்துருக்காங்க. கூட ஃபுல்லாகவே இது உங்களுக்காக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜிம்மின் வீக்காக நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. இதனாக்கா சந்தைக்கு போயிருப்பாரு. அந்த சந்தையில் விற்கிற சில பொருட்களை வந்து ஜிம்மிக்கு வந்து வீக்காக வாங்கியிருக்காங்க. காதல் பரிசாக சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி அந்த காலத்தில் இந்த கருப்பு கலர் நூலில் $2 கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் காதல் பரிசு நான் வாங்கினேன் சொல்கிறாங்க. இப்போ வீக் ஒரு மாதிரி இருக்குன்னு அவர் வாங்க நினச்சப்போ ஒன்றும் வாங்கலை. இப்போ தான் வீக் இது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வீ வந்துட்டு அவர் கழுத்தை கை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ வீ ஒன்று கட்டுறாங்க. இது வீயோட பாட்டி வந்து வீக் கொடுத்துருப்பாங்க. இது எடுக்கிறாங்க. அது நவரத்னம் பதிச்சு $1 தான். இதை வந்துட்டு இதில் போட்டு கூட சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க, இது கூட அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே கிடைக்கும் சரியா, சந்தோஷம் தைரியம் எல்லாமே கூட இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நீண்ட ஆயுள் எல்லாமே கிடைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குருஜி வந்துட்டு என்னோட பாட்டி கொடுத்தாங்க. என் பாட்டி வந்து எனக்கு கொடுத்தாங்க சரியா சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ நீ என்னோட ஆகிட்டு இல்லை, இதுக்கப்புறம் நீ தான் நல்லா இருக்கணும் ஆசைப்படுவேன். ஏன்னா நான் தான் நீ தான் நான் சரியா, அதனால் நீ சந்தோஷமாக நான் சந்தோஷமாக இருப்பேன். இது உன் கூட இருக்கிற சரி, இதுக்கப்புறம் இது உனக்குள்ள இருக்கட்டும். இதை பார்க்குறப்ப உன் ஞாபகம் தான் வரும் சரியா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து போட்டிருந்த ஒன்று அவன்கிட்ட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதை நீ பார்க்குறப்போ சரி, நான் இதை வச்சு யோசிக்கிறப்போ சரி, எனக்கு போனே அப்போ தானே வரும். இது ஜிம்மிட்ட இருக்க சொல்லி தான் சந்தோஷமாக இருப்பா. நீ இது போட்டுவிட்டனாக்கா நான் அவங்க கூட பேர் இருக்கிறத அர்த்தம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக எனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஆனால் இது உங்கள் பாட்டி உங்களை கொடுத்தது சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி சொன்னாங்க, என்னைக்கு ஒரு உண்மையான காதலை பார்க்குறோம் அன்றைக்கி அவங்கள்ட்ட கொடுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னோட உண்மையான காதலை பார்த்துட்டேன் இல்லையா, அதுக்காக தானே கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே இது எனக்கு சேர வேண்டியது. ஆமாம் இது உனக்கு சேர வேண்டியது தான், போட்டுக்கோ சொல்லிட்டு போட்டு விட அவரு போட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வீக்கு நம்ம ஜிம்மில் அது மாதிரி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம கொடுக்குறாங்க. இது சாதாரணமானது தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு இது நீ கொடுக்குறது சரியா, எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி நம்ம போட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்காக வாங்கினா உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எனக்கு அதிகமாக இனிப்பு பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நான் பார்த்து வாங்க நல்லா ஆசையாக வாங்கியிருக்கல சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. கட்ட நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு அதெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இப்போ அவரும் அதெல்லாம் ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காருங்க. வந்துட்டு அவரோட நெஞ்சோட அணைச்சி வச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்காக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. ஆமாம் நான் சொன்ன நாள் என்ன மறக்க முடியாத நாள் தான், இந்த நாள் என்ன மறக்க முடியாத நாள் தான். 2 பேரும் ரொம்ப அழகான நாள் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம் இதெல்லாம் தனியாக பண்ணேன். ஆச்சோ நான் எப்படி தனியாக பண்ண முடியும், எல்லாமே என் நண்பரோட உதவியோடு தான் பண்ணேன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இதே எல்லாத்தையும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடப்பாவி இவன் இப்படி ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கானாக்கா, அவன் காதலிச்சிருக்கான்றது சொல்லவில்லை. அதுவும் ஆனால் அவன் ஒரு சாதாரண பையன் தான். இதில் போய் என்ன இருக்குது, பரவாயில்ல விடு. சாதாரணமாக ஏழை பணக்காரங்கள்ட்ட வித்தியாசம் பார்க்கக்கூடிய காதல் யாருக்கு ஏறினாலும் வரலாம் சரியா. என்னோட காதல்னு கண்டிப்பாக இங்கே எங்கேயோ இருப்பான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவன் போட்டுற உடை வந்து எனக்கு சாதாரண உடை தான். கண்டிப்பாக அவன் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருப்பான். இவனை மாதிரி அவன் ஒரு சாதாரண பையன் தான் இருப்பான். அந்த என்னோட காதலை மட்டும் என் கல்லை காட்டுத்தீங்க கடவுளை உங்களுக்கு 108 தேங்காய் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காய் தானே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. காய் வந்துட்டு நம்ம டேபிளே வந்திருப்பாங்க. டேக்கு தெரிஞ்சிருக்காது எங்கே போகிறான்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஜங்க் விட்டு நம்ம டேபிளோட காய் மட்டும் வந்துருப்பாரு. அதை டேக்கு தெரியாமல் பார்த்துருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா தேங்க வந்து ஒருத்தன் காதலிக்கிறானாக்கா இந்த மாதிரி வந்துட்டு சாதாரணமாக காதலிக்க மாட்டான். அவன் எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருப்பான். சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு காய் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காய் வந்து அங்கே கிளம்பி போகும்போது சடனாக ஒரு இடத்துல கீழே இடிச்சு வந்துடுறாங்க. ஐயோ அம்மா சொல்லி கத்துறாங்க. இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு எங்கே நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் திரும்பி பார்க்குறாங்க. காய் பார்த்துட்டு அவங்க வரைஞ்சி போயிடுறாங்க. நீ சொல்கிறாங்க. நானாக்கா நீ யார் அப்படி கேட்குறாங்க. நீ வந்து சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. நீ தான் இந்த வருங்கால மனைவி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோட வருங்கால மனைவி, நான் பார்த்து என்னுடைய விளக்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது அவங்க மாதிரிக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறாங்க.
இது உங்களோட விளக்கு என்ன பாத்தீங்களா அந்த காமா சொல்றாங்க. ஐயோ ஆளு விட்டுருங்க சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடாரு. நில்ல சொல்லிட்டு நம்ம காய ஒரு பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த பசங்க வேற யாரும் நம்ம யோசிச்சுட்டு காய ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே நான் இப்பதான் வேண்டுறேன், அதுக்குள்ள 108 இல்ல நான் கொடுத்துட்டு 216 தேங்காய் உடைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. எனக்கு இந்த பக்கம் நம்ம யோசிச்சு ஓடிட்டு இருக்காங்க. கடவுளே அப்படி என்ன காப்பாத்து அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய்தான் என் காதல கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு அவர் ஓடிட்டு இருக்காரு. யாரு அவர் பிறகு அந்த பொண்ணுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. இப்போ அப்படி நம்ம ஜெமினோட பி சைட் பாக்குறேன்டா. இப்போ ஜெமி பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு, அம்மா கிட்ட இதுக்கு போய் சொன்னது இல்லையா, முதல் தடவை போய் சொல்றேன், என்னோட காதலை மறைக்கிறது சொல்றாங்க. காதலை போய் சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் வேண்டாம் சரியா, கொஞ்ச நாள் போட்டும் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன போய் சொல்லத்தானே ஆகும் சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப பெரிய பொய்யாச்சே சொல்றாங்க. பரவாயில்ல பாத்துக்கலாம் சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. இப்ப நம்ம வீதான் சரி, எனக்கு ரொம்ப அழகான பரிசுலாம் கொடுத்துட்டேன் சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க. இப்ப நம்ம வீ வந்து ஜிம்முடைய முகத்தை கொஞ்சம் அவரு பக்கமா திருப்பி வைக்கிறாங்க. என்ன ஜிம் பாக்குறாங்க. அவரு கண்ணு அப்படி அழகா ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வீ பாக்குறாங்க. எனக்கு சொல்றாங்க, உங்களுக்கு சொல்றாங்க, எனக்கு ஒரு பரிசு வேணும், அதை கொடுப்பியா சொல்றாங்க. எனக்கு என்னனாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் சொல்றாங்க. இல்ல இப்ப அப்படி சொல்லிட்டு அப்புறமா ஐயோ அதான் தரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது சரியா சொல்றாங்கன்னா, சொல்ல மாட்டேன் நீங்க கேளுங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்றாங்க. வீட் பாக்குறாங்க. எனக்கு ஒரு முத்தம் வேணும் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. முத்தமா சொல்றாங்க. ஆமா வேணும் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. அது சொல்றாங்க. சொல்றாங்க. அது சொல்றாங்க. இப்ப வீ வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஜிம்முடைய கண்கள் முகம் உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கு. எனக்கு அவர் ஜிம்ல அப்படியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வேணும்னாக்க ஒண்ணு சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப வீ புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அவருடைய ஜிம்மில் லெப்ட்ல போயிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜிம்மில் ஆட்டோமேட்டிக்கா பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. வீ அந்த முதத்துல மொழிகி போயிட்டாரு. அப்படியே கொஞ்சமா அந்த புல்லு தானே அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கும், அந்த பூக்கள் தோட்டத்துல புல்லு தானே இருக்கும், அந்த புல்லு மேல கொஞ்சம் லைட்டா சாயிறாங்க. இப்போ வீ வந்து ஜிம்ல ரொம்ப டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ரொம்ப அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அவங்களுக்குள்ள. அப்படி யோசிச்சு பாக்கலாண்டா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து பாக்குறாங்க. ஏன்னு சொல்றாங்க. ஜெஸி சொல்றாங்க. என்னாச்சு உனக்கு, நீ இவ்வளவு யோசிக்கிறா சொல்றாங்க. இல்ல அப்பா ஏன் சடனா தொலைதூர பையனை கிளம்பி போயிட்டாங்க, எதனால சொல்றாங்க. அதுக்கிட்டும் நீ சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா சொல்றாங்க. இல்ல நான் உங்களோட சொல்லுவேன், நீ கோச்சிக்க மாட்டேங்களா. சொல்லு நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்றாங்க. ஜூன் பேலஸ்ல இருக்கா சொல்றாங்க. அதான் ஜங் ஹோ சோக் இருக்கால, ஆமா சொல்றாங்க. அவரு எனக்கு காதலிக்கதான் சொல்லித்தர சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கோம். ஆமா லாஸ்டா நான் போயிருந்தா சொல்றாங்க. நம்ம ஒய்யன் மருத்துவ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்களா சரியா, அவங்க பிரின்சஸ் வந்தாலும் அவங்க மருத்துவ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அங்க மருத்துவராக இருக்கிறது நம்ம ஜெயகோப்பு, அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட பயிற்சி எடுத்துருப்பாங்க. அவர் வந்து அந்த காதலிக்கதான் சொல்லிட்டு நம்ம ஒய்யன் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெசி பாக்குற நல்ல விஷயம் தானே, நான் வந்துட்டு அவரோட தம்பியை தான் எனக்கு வந்து திருமணம் பண்ண போறாங்க. அப்போ நீ வந்து ஜெயகோப்பு திருமணம் பண்ண நல்லதானே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு காதலான்னு தெரியல, அவரை பார்த்தா ஒரு மாதிரி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி சொல்றாங்க. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்தது காதல் தாண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ் சொல்றாங்க. உண்மையாகவும் சொல்றாங்க. எனக்கு ஜெயகோப்பா தான் பிடிச்சிருக்கு, ஆனா தான் காதல் எப்படி சொல்லி தெரியல ஜெஸ்ஸி, நீ எனக்கு உதவி பண்ணேன்னு சொல்றாங்க. இப்போ ஜெஸ்ஸி பாக்குறேன் அவ்வளவுதானே, நாளைக்கு நானே வரேன் சரியா, நானே வந்துட்டு அவரை பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனா பேசுறேனாக்கா நான் வந்து உன்னோட காதலை சொல்ல மாட்டேன் சரியா, நான் வேற மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் நீ போய் அவர்கிட்ட பேசுறீ, ஏன்னா காதலை நீ தான் சொல்லணும். நம்ம காதலிக்கிறவங்கள்ட்ட நம்ம காதல் தைரியம் போய் சொல்லலாம் அப்படின்னாக்க நம்ம காதலிக்க கூட சரியா சொல்றாங்க. என்ன சொல்றதுக்கு. ஆமா நம்மளோட காதலை மத்தவங்க வச்சு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம காதலிக்கிறது நம்ம தான் சொல்லணும், புரியுதா சொல்றாங்க. அப்படி சொல்றியாவும் சொல்றாங்க. நம்ம அக்கா தான், அதுக்காக நான் வந்து நானே பேசக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இப்போ நம்ம குடும்பத்தை பத்தியே நான் அவர்கிட்ட பேசுறேன், அவருக்கு புரியும். அதுக்கப்புறம் சொல்றாங்க அவருக்கு என்ன பிடிக்கும் அதனால நம்ம பத்தி சொல்லுங்களா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ அப்படியே ஒயின் ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஏன்னா எப்படியும் நம்ம ஜங்குக்கு திருமணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அண்ணாவுக்கு தான் திருமணம் பண்ணுவோம். அப்போ நம்ம தங்கச்சி ஒயனை வந்து அங்கே திருமணம் பண்ணி வச்சாக்க நமக்கு திருமணம் நடக்கும். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கா, சந்தோஷமா இருக்கும் சொல்லி ஜெஸ்ஸி நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒயனுக்கும் சேம் அதே மாதிரி தாட்டு தான் வருது. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜிமின் வீசை பாக்குறேன். ஜிமின் பாக்குறேங்க. அச்சோ என்ன மூச்சு ஒண்ணுல அங்க பாரு அப்படி சொல்லிட்டு வீதா ஜிம்முடைய முதல் அப்படி வரையாங்க. அங்க பாரு ஒண்ணு ஜிம்மி சொல்றாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, மூச்சு விடுமா சொல்றாங்க. சொல்றாங்க நான் பண்ற புண்ணி தானே பண்ணேன், இருந்தாலும் சொல்றாங்க பாரு அப்படிதான் இருக்கு சரியா, முதல் தடவை சொல்றாங்க. ஆமா மூச்சு விடுமுல ஜிமின் தான் ஒரு மாதிரி அழகா படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. வீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு சீக்ஸ் கிஸ் பண்றாங்க. சின்ன ஷை ஆகுறாங்க. என்ன சொல்றாங்க, உனக்கு பாக்குறப்ப ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைய இந்த பொக்கிஷத்தை பத்திரமா வச்சுக்கோ, யாருக்காக எதுக்கும் தொலைச்சிட மாட்டோம் சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. அப்படியே ஒரு குதிரை செய்து பார்க்க வேண்டாம்.
பிரின்ஸ் கிங் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நம்ம பிரின்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது சரினாக்கா இங்கே எல்லாருமே நமக்கு எதிரியாக இருக்காங்க, எங்கே நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்கள், ஏழை மக்கள் எங்கே இருப்பாங்க பாருங்கள், அப்படி இருக்கிற இடத்துல தான் இந்த லூனா இருப்பா. அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சாங்க. சொல்லி லூனாவை கண்டுபிடிச்சா ஜிம்மியை கண்டுபிடிக்க முடியாது. ஜிம்மி எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. லூனா வச்சு ஜிம்மியை கண்டுபிடிக்கணும். சரியா சொல்கிறாங்க. நம்ம தேட வேண்டியது லூனாவை தான் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு கிங் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே லூனா வந்து தேட இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரண்மனையாக அவங்க வேஷம் போட்டுட்டு போகிறாங்க. இப்போனாக்கா அவங்களா இல்லாமல் வேறு மாதிரி வேஷம் போட்டுட்டு வேலை கேட்குற மாதிரியும் அப்படி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க தேட ஆரம்பிக்க இந்த பக்கம் வீயும் ஜிம்மியும் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப அழகாக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக போக ஜிம்மி வீக்கில் அப்படி மூழ்கி போயிற ஒரு காதலில் தான் மூழ்கி போயிட்டாரு. இந்த பக்கம் வீயும் அப்படிதான். இந்த போர்லாம் ஒரு விஷயமாவே தெரியல, எத்தனை போருக்கு போனாலும் அவருக்கு அசால்ட்டு ஜெயிச்சுட்டு வந்துருவாரு. ஆனால் ஜிம்மிகிட்ட வந்து பயங்கர மாட்டி முடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இவ்வளோ கோவம் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரல சொல்கிறாங்க. ஐயோ சாரி, அன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் அதான் போயிடும் சொல்கிறாங்க. ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அதே நான் மற்றவங்களுக்குலாம் கவலை, என்னை பற்றி கவலை சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு இவ்வளோ கோவம் தான் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் தான். அப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க. அது அழகாக இருக்குது. எனக்கு எதுவும் உன் கோவத்தை பார்த்தா ஏதோ ஒரு வாத்துக்குட்டி கோச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது வாத்துக்குட்டியா நானா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏஞ்சலாக இருந்தவங்களுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து வாத்துக்குட்டி ஆகிட்டேன்னா அஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம தான் அஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. சிவனி கோச்சிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க. போங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் சமாதானம் ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாக ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அதான் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. கொண்டுடுவா சொல்கிறாங்க. இது என்ன ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு வீரன் தெரியல சொல்கிறாங்க. எனக்கு இல்லை சொல்கிறாங்க. எனக்கு இல்லை காதல் மட்டும்தான் சொல்கிறாங்க. சரி சரி, எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் தன்னோட மனைவி கிட்ட அவங்க அடங்கி போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி, நான் என்ன பண்ணால் அமைதியாக இருப்பேன். நான் எத்தனை டைம் கேட்குறேன் எனக்கு உங்கள் குதிரையில் போகணும்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் என் குதிரையில் போகணுனாக்கா நான் சொல்கிற இடத்துக்காக நீ வரணும் வருவியா சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த குடியில் மட்டும் சுற்றி காமிச்சா போதும் சொல்கிறாங்க. அப்படிலாம் முடியாது, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், அப்போ தான் கூட்டிகிட்டு போவேன். அப்போது எதுவும் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத சரியா சொல்கிறாங்க. உங்களை நம்ப முடியாது சொல்கிறாங்க. இப்போ வீட்டு பார்க்குறாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறாங்க. உங்கள் பையனோட பார்க்கக்கூடாது தப்பு சொல்கிறாங்க. சரி சரி, எனக்கு தானே சொல்லிட்டு நம்ம வீயும் பார்த்துருக்காங்க. சரி இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்களா வா சொல்லி இப்போ வீடு ஜிம்மி தூக்கிட்டு குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நள்ளிரவு சின்ன சின்ன காற்று, அந்த குதிரையில் ஜிம்மியும் போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. எனக்கு உங்க கூட இருக்கப்போ சொல்ல அந்த உலகமே கூட இருக்க மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அந்த உலகத்தையே நான் அடைச்சிட்டேன்ற மாதிரி இருக்குது. நான் உலகத்தை சுற்றி பார்த்த ஒரு அப்படி ஒரு எனக்கு இது எல்லாமே இருக்குது உங்க கூட இருக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பார்க்குறாங்க எனக்கு திருமணம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க உன் உலகமே நானாக இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன இப்போ என் உலகம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அங்கே பாருங்க தப்பாக பேசக்கூடாது சரியா, அடிப்பேன் சொல்கிறாங்க. யார் என்னையா? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யாருக்கும் அடங்காத ஒருத்தன் தான் என்னையும் அடிக்கிட்டே சொல்கிறாங்க. நான் யாரையும் அடிக்கல சொல்கிறாங்க. நீ என்னை அடக்கலை, நான் தான் அடங்கி போய்ட்டு அன்புல அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாட்டி கிடையாது.